வணக்கம். நாம இப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை புரிஞ்சுக்க போறோம். QRMP ஸ்கீம்ல ஜனவரி பிப்ரவரி மாதம் ஃபர்ஸ்ட் 2 months உங்களுடைய குவார்டர்லி ஜான் ஃபெப் மார்ச் குவார்டர்லிக்கு ஃபர்ஸ்ட் 2 months ஜான் ஃபெப்புக்கு நீங்க இஃப் இன்வாய்ஸ் ஃபர்னிஷிங் ஃபெசிலிட்டி அப்படின்ற ஒரு யூட்டிலிட்டி மூலமா B2B இன்வாய்ஸஸும் அதனுடைய கிரெடிட் நோட்ஸ் B2B இன்வாய்ஸஸ்க்கான ரெஜிஸ்டர்டு பீப்புளுக்கு கொடுத்த கிரெடிட் நோட்ஸையும் நீங்க பதிவிட்டிருப்பீங்க. இப்போ நாம இந்த மார்ச் கடைசியில இந்த குவார்டர் முடியும் பொழுது ஏப்ரல் மே ஜூனா இருந்தா ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பரா இருந்தா செப்டம்பர் மாதமும், அக்டோபர் நவம்பர் டிசம்பரா இருந்தா டிசம்பர் மாதமும், ஜனவரி பிப்ரவரி மார்ச்சா இருக்கும்பொழுது மார்ச் மாதமும், இந்த மாதிரி ஒவ்வொரு எண்ட் ஆஃப் தி குவார்டர் அப்பவும் நம்ம வழக்கமான GSTR1 அண்ட் GSTR3Bயை பதிவிட போறோம். QRMP ஸ்கீம்ல இருக்கிறவங்க அப்படி பதிவிடுறவங்க செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, செய்யக்கூடாத விஷயங்கள் என்னென்ன, அதை பற்றி நாம இப்போ இந்த சிறிய வீடியோ தொகுப்புல பார்ப்போம். இப்போ ஒவ்வொரு குவார்டர் எண்டும் நாங்க இங்க மார்ச், ஜூன், செப்டம்பர், டிசம்பர் அப்படின்ற 4 குவார்டரை பத்தி சொல்லியிருக்கோம். ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், GSTR1 குவார்டர்லி GSTR1க்கு போகும்பொழுது, ஏனென்றால் நீங்க மார்ச், ஜூன், செப்டம்பர் அண்ட் டிசம்பர் மாதங்களில் இன்வாய்ஸ் ஃபர்னிஷிங் ஃபெசிலிட்டி இருக்காது. GSTR1 மட்டும்தான் இருக்கும். அதில் முதலில் நீங்க இந்த கடைசி மாதத்திற்கான டாக்ஸ் இன்வாய்சஸ் B2B டாக்ஸ் இன்வாய்சஸையும் அண்ட் கிரெடிட் நோட்ஸ், அந்த ரெஜிஸ்டர்டு பர்சனுக்கு கொடுத்த கிரெடிட் நோட்ஸும் தேர்ட் மந்த்துக்குரியதை மட்டும் நீங்க பதிவிட்டா போதும். ஏன்னா நம்ம முதல் 2 மாதம் இஃப்ல பதிவிட்டு இருக்கோம். அதனால முக்கியமா GSTR1 குவார்டர்லி GSTR1ல 3வது மாதத்துடைய கடைசி மாதத்துடைய B2B டாக்ஸ் இன்வாய்சஸ் கிரெடிட் நோட் மட்டும் பதிவிட வேண்டும். அடுத்து B2B tax invoices and credit note which are left during if reporting. அதாவது முதல் 2 மாதத்துல ஏதாவது காண்பிக்க தவறிய விஷயங்கள், ஏதாவது விட்டுட்டு இருந்தீங்க, தெரிஞ்சே விட்டுருக்கீங்க, இல்ல ஏதாவது தவறுதலா விடுபட்டு இருக்குன்னாலும் அந்த இன்வாய்சஸும் முதல் 2 மாதத்துடைய இன்வாய்சஸும் இப்ப இந்த குவார்டர்லி எண்டிங் GSTR1ல நம்ம காண்பிக்கலாம். அடுத்து உங்களுடைய டர்ன் ஓவர், டோட்டல் டர்ன் ஓவர் வந்து அவுட்வர்ட் சப்ளைஸ் GSTR1ல நம்ம பதிவிடுறதும், புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய நம்ம சேல்ஸ் டர்ன் ஓவர் அண்ட் அதர் இன்கம் டர்ன் ஓவரோட மேட்ச் பண்ணிக்கோங்க GSTR1 பதிவிடுறதுக்கு முன்னாடி. அடுத்து இந்த 3 மாதத்திற்குரிய எக்ஸம்டட் நில் ரேட்டடை மொத்தமா, அது மட்டும் இல்லாம எக்ஸம்டட் நில் ரேட்டட் B2C லார்ஜ், B2C அதர்ஸ் என்கிற விஷயங்களும் 3 மாதத்துடைய மொத்த விஷயங்களும் GSTR1 இந்த குவார்டர்லி GSTR1ல பதிவிட போறோம். அதே போல 3 மாதத்திற்குரிய அந்த டாக்ஸ் ஆன் அட்வான்சஸ், சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில சப்ளை ஆஃப் சர்வீசஸ் நீங்க செய்பவராக இருந்தால் இன்வாய்ஸ் செய்வதற்கு முன்னால் முன்பணமாக பெற்ற அனைத்திற்கும் GST கட்ட வேண்டும், டைம் ஆஃப் சப்ளை ரூல்ஸ் பிரகாரம். அப்படி இருக்கும் பொழுது அந்த அம்சங்கள் நீங்கள் இஃப் இன்வாய்ஸ் ஃபர்னிஷிங் ஃபெசிலிட்டியில பதிவிட்டு இருக்க மாட்டீங்க. அந்த விஷயங்கள், அது மட்டும் இல்லாமல் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் அட்வான்சஸ் ஃபார் தி 3 months, இந்த 3 மாதத்திற்குரிய அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் அட்வான்சஸ் ஏதாவது இருந்தால் இவை அனைத்தையும் நாம இந்த GSTR1ல் பதிவிட வேண்டும். 3 மாதத்துடைய மொத்த HSN SAC சம்மரி, டாக்குமெண்ட் சம்மரி பொதுவாக நாம ஜெனரல் GSTR1ல பதிவிடுற இவை அனைத்தையும் GSTR1ல பதிவிடணும். இப்போ GSTR1ல செய்யக்கூடாத விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தயவு செய்து ஆல்ரெடி இஃப்ல நீங்க அப்லோட் பண்ண விஷயத்த இங்க போடாதீங்க. போட்டிங்கன்னா உங்களுக்கு டியூப்ளிகேஷன் எரர் தான் வரும். டியூப்ளிகேஷன் ஆல்ரெடி என்டர்டு, த இன்வாய்ஸ் நம்பர் இஸ் ஆல்ரெடி என்டர்டுன்னு வரும். அதனால அதை போடக்கூடாது. ஏதாவது விடுபட்டு இருந்தா, இஃப்ல ரிப்போர்ட் பண்ணாம விட்டு இருந்தா அதை மட்டும்தான் போடணுமே தவிர, நீங்க ஏற்கனவே இன்வாய்ஸ் ஃபர்னிஷிங் ஃபெசிலிட்டி இஃப் ஃபர்ஸ்ட் 2 months ரிப்போர்ட் பண்ணதை இதுல ரிப்போர்ட் பண்ணக்கூடாது கட்டாயமாக. அதே நேரத்துல B2B டேபிள்ல போனா இஃப்ல இருக்கிறது அப்படியே உங்களுக்கு டிஸ்பிளே ஆக போறது இல்லை. அது ஆல்ரெடி நீங்க ஃபைல் பண்ணியாச்சு. அதனால நீங்க
3B ஃபைல் பண்றப்போ உங்களுக்கு அந்த வேல்யூஸ் வந்து மட்டும் ஆட்டோ பப்ளேட் ஆகுமே தவிர ஜிஎஸ்டிஆர் 1ல இஃப்ல ஃபைல் பண்ண விஷயங்கள் அங்க B2Bல உங்களுக்கு காண்பிக்காது. B2Bல நீங்கள் இஃப்ல ஃபைல் பண்ணாத B2B டிரான்சாக்ஷன்ஸை மட்டும்தான் நாம ஜிஎஸ்டிஆர் 1 குவார்டர்லி ஜிஎஸ்டிஆர் 1ல பதிவிட போறோம். இதுதான் வந்து ஜிஎஸ்டிஆர் 1 பற்றிய விவரங்கள். அடுத்து குவார்டர்லி ஜிஎஸ்டிஆர் 3Bக்கு போறோம். அந்த குவார்டர்லி ஜிஎஸ்டிஆர் 3Bல என்னென்ன விஷயங்கள், இது நார்மலா நம்ம ஜிஎஸ்டிஆர் 3B பதிவிடும் அனைத்து தளங்களிலும் இதையெல்லாம் கவனிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். முக்கியமா டோட்டல் அவுட்வர்ட் சப்ளைஸ் வந்து ஜிஎஸ்டிஆர் 1 அது வந்து டேபிள் 3.1ல நமக்கு பாப்புலேட் ஆகுதா அப்படின்றது பார்க்கலாம். இது ஜிஎஸ்டிஆர் 1 மட்டும் இல்லை, நம்ம ஆல்ரெடி இஃப்ல பதிவிட்ட விஷயங்களையும் சேர்த்து ஜிஎஸ்டிஆர் 1ல நாம இந்த B2C எல்லாம் பதிவிட்டிருப்போம். இதெல்லாம் கம்பைன் ஆகி 3.1ல டோட்டல் அவுட்வர்ட் சப்ளை நமக்கு வருகிறதா என்பதை பார்த்துக் கொள்ளணும். தென் ரிவர்ஸ் சார்ஜ் லைபிலிட்டி ஏதாவது இருந்தால் அந்த ரிவர்ஸ் சார்ஜ் லைபிலிட்டியை கால்குலேட் செய்து அதையும் நம்ம பதிவிட வேண்டியிருக்கும். தென் எலிஜிபிள் ஐடிசி, அது நம்ம ஜிஎஸ்டிஆர் 2B குவார்டர்லி வியூ என்று இப்போது இந்த QRMP ஸ்கீமில் உள்ளவர்களுக்கு மட்டும் தனியாக வந்துள்ளது. அந்த குவார்டர்லி வியூவில் இருக்கும் 2Bயை எடுத்து நாம் இந்த 3 மாதத்திற்கு டோட்டலா இன்புட் கிரெடிட் எவ்வளோ அப்படின்றத அனலைஸ் பண்ணி ரெக்கன்சைல் பண்ணி இந்த ரூல் 36 சப் ரூல் 4 என்ற விஷயங்கள் எல்லாம் அப்ளை செய்து எலிஜிபிள் ஐடிசியை ஜிஎஸ்டிஆர் 3Bல 3 மாதத்துக்கு சேர்த்தாற்போல நம்ம ஜிஎஸ்டிஆர் 3Bல பதிவிட போறோம். தென் அந்த இன்எலிஜிபிள் ஐடிசி ரிவர்சல் போன்ற விஷயங்களையும் ஏதாவது இருந்தால் அதையும் தவறாமல் கணக்கில் எடுத்துக்கொண்டு பதிவிடணும். மேச்சுவர் டாக்ஸ் லெட்ஜர்ஸ், இப்போ முக்கியமா கணக்கு வழக்குகள் ஜிஎஸ்டிஆர் 3Bக்கு சரிபார்க்கும் பொழுது டர்ன் ஓவரை சரிபார்க்கிறோம். டர்ன் ஓவர் ஜிஎஸ்டிஆர் 1ல இருப்பது நம்ம புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல இருக்கிறது 3Bல ரிப்போர்ட் பண்றது எல்லாம் மேட்ச் ஆகிறோம். அதே போல டாக்ஸ் லெட்ஜர்ஸும் IGST, CGST, SGST இது இன்புட் அவுட்புட்னு தனித்தனியா வச்சிருந்தாலும் சரிதான், நீங்க இல்ல ஒரே டாக்ஸ் லெட்ஜரா வச்சிருந்தாலும் சரிதான். உங்களுடைய இப்போ எலிஜிபிள் ஐடிசின்னு எடுத்துட்டோம்னா டெபிட் பேலன்சஸ் ஆஃப் தி டாக்ஸ் லெட்ஜர் வித்தவுட் யுவர் டாக்ஸ் பேமெண்ட்டும் டெபிட் பேலன்ஸ் தான் வரும். அந்த மாதிரி விஷயங்களை டோட்டல் பண்றது, கிரெடிட் பேலன்சஸ்லாம் அவுட்வர்ட் லைபிலிட்டி. ஸோ இந்த விஷயங்களை சரிபார்ப்பதன் மூலமாக எலக்ட்ரானிக் கிரெடிட் லெட்ஜரில் வரும் பேலன்ஸை நாம புக்ஸ்ல நம்மளுடைய டாக்ஸ் லெட்ஜர்ல சரி செய்து வைத்துக் கொள்கிறோம். இதெல்லாம் வந்து தற்போதே நம்ம குவார்டர்லி ஃபைல் செய்யும் பொழுதே சரி செய்து வைத்துக் கொள்வதன் மூலமாக நம் வருடாந்திர வருமான வரி கணக்கும் நமது ஜிஎஸ்டி ரிட்டர்ன்களும் சரியாக பதிவிடுவதற்கு ஏதுவாக இருக்கும். அடுத்து எக்ஸம்ப்டட் நில் ரேட்டட் இன்வெர்ட் சப்ளைஸ் நம்ம டேபிள் 5ல ஜிஎஸ்டிஆர் 3B ஆல்ரெடி இதை நம்ம பதிவிட போறோம். இது நம்ம முதல் 2 மாதத்துல வேற எங்கேயும் இதை காண்பித்திருக்க போறது இல்லை. இது இன்வெர்ட் சப்ளை சார்ந்த விஷயம். ஜிஎஸ்டிஆர் 3Bல வழக்கமாக பதிவிடும் இல்லையா, அதை 3 மாதத்துக்கும் சேர்த்து குவார்டர்லி ரிப்போர்ட்டிங் பண்ண போறோம். பே த நெட் டாக்ஸ் லைபிலிட்டி ஆஃப்டர் ரெடியூசிங் த பேலன்ஸ் அவைலபிள் அட் த கேஷ் லெட்ஜர். ஏன்னா நீங்க பேமெண்ட் ஆஃப் டாக்ஸ் டேபிளுக்கு அந்த செட் ஆஃப் போகும் பொழுது ஆல்ரெடி நீங்க செலான்ல மந்த்லி பேமெண்ட் ஃபார் குவார்டர்லி ரிட்டர்ன் மோட்ல பே பண்ண டாக்ஸும் கேஷ் லெட்ஜர்ல அவைலபிளா இருக்கும் உங்களுக்கு. அது போக மீத இருக்கிற விஷயத்த செலான் மூலமா கட்டிட்டு ஆப்செட் செய்ய போறோம். இது ஜென்ரலா வழக்கமா ஜிஎஸ்டிஆர் 3B ஆப்செட் பண்ணக்கூடிய நடைமுறை தான், வேற எதுவும் புதிய நடைமுறை கிடையாது. தென் இதுக்கான டியூ டேட் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறோம். தமிழ்நாட்டுக்கு 22 எவ்ரி மந்த் ஆஃப்டர் தி குவார்டர் எண்டிங், அதாவது அந்த குவார்டர் முடிஞ்ச அடுத்த மாசத்துல 22ஆம் தேதி. அப்படி பார்க்கும் பொழுது நமக்கு 22 ஏப்ரல், அடுத்து 22 ஜூலை மற்றும் 22 அக்டோபர் மற்றும் 22 ஜனவரி என்கிற டியூ டேட்டுகள் ஜிஎஸ்டிஆர் 3Bக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இதற்கு மேல 3B லேட் ஆகும் பட்சத்தில் வழக்கமான லேட் ஃபீ 50 ரூபாய் லேட் ஃபீ மற்றும் டாக்ஸ் லைபிலிட்டி இருந்தால் அதற்கான இன்ட்ரெஸ்ட், இந்த விஷயங்கள் ஜெனரல் கேசஸ்க்கு அப்ளிகபிள் ஆகும். ஸோ ஜிஎஸ்டிஆர் 3B என்பது QRMP ஸ்கீமில் இவ்வாறாக பதிவிட வேண்டும். இந்த விஷயங்களை மனதில் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். முக்கியமாக 3B ஜிஎஸ்டிஆர் 3B பதிவிடும் பொழுது டேபிள் 3.2வில் கேட்கப்பட்டுள்ள வெளி மாநிலத்திற்கான அன்ரிஜிஸ்டர்ட் பர்சன் சப்ளைஸ் மற்றும் காம்போசிஷன் டீலர் அண்ட் UIN ஹோல்டர்ஸ் சப்ளைஸ் விவரங்களை
பிளேஸ் ஆஃப் சப்ளை குறிப்பிடுவதை தவற விடாதீர்கள். இது நிறைய பேர் தவறு செய்கிறார்கள். முக்கியமாக டேபிள் 3.2ஐ 3B பதிவிடும் பொழுது இந்த விவரங்களை பதிவிடுவதை தவற விடாதீர்கள். நன்றி. அடுத்து, ஃபார் ஹெல்த்தி ஜிஎஸ்டி கம்ப்ளையன்ஸ், ஆரோக்கியமான ஒரு நடைமுறை ஜிஎஸ்டி கம்ப்ளையன்ஸ். இது ஒரு பிசினஸ் மேனுக்கு ஜென்ரலா இந்த QRMP ஸ்கீமில் இருக்கக்கூடிய பிசினஸ் மேன்களுக்கு ஒரு சிறிய ஆலோசனையாக எடுத்துக்கொள்ளலாம். ஒவ்வொரு தொழில் முனைவரும் ஒவ்வொரு தொழில் அதிபர்களும் இந்த QRMP ஸ்கீமில் இருப்பவர்கள் ஒரு ஃபேர் நாலேஜ், நார்மலா எல்லா பிசினஸ் மேனுமே ஒரு ஜிஎஸ்டியை பற்றிய ஒரு ஃபேர் நாலேஜ் இருக்கணும். அப்பதான் நம்ம காம்படிஷன் பேஸ் பண்றதுக்கும் பிசினஸை நிரந்தரமா செயல்படுத்துவதற்கும் ஏதுவாக இருக்கும். இது மற்ற நம்ம பழைய வேட் லா போல் இல்லாமல் ஜிஎஸ்டி மிகவும் அதிகமாகவே இன்கம் டேக்ஸ் சட்டங்களோட கனெக்டடாகவே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் PFESI போன்ற அதர் பிஸ்னஸ் லாஸ்க்கும் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு ரெஃபரன்ஸாக இருக்கிறதால நாம இந்த கம்ப்ளையன்ஸ்க்கு முன்னாளில் இருந்த வேட் கம்ப்ளையன்ஸை விட இதுல கொஞ்சம் நாம கவனத்தை செலுத்த வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம். இதை ஒரு ஹெல்த்தி கம்ப்ளையன்ஸ், ஒரு ஆரோக்கியமான கம்ப்ளையன்ஸ் இருக்கணும்னா கட்டாயமா ஒரு நல்ல விஷயம் தெரிஞ்ச அக்கௌண்டன்ட் உங்களுக்கு இருக்கணும். அவர் ஃபுல் டைமா இருக்கலாம், பார்ட் டைமா இருக்கலாம். அதை தாண்டி ஒரு இன்ஹவுஸ் ஆர் அவுட் சோர்ஸ் சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன், சிறு குறு தொழிலில் இருக்கிறவங்கலாம் அவர்கள் ஓன் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் வச்சிருக்காங்களோ இல்லை அவர்கள் என்கேஜ் பண்ணியிருக்க பார்ட் டைம் அக்கௌண்டன்ட் சாஃப்ட்வேர் எதுவும் வச்சிருக்காங்களா அப்படின்றது முக்கியம். ஏன்னா இது கம்ப்ளீட் நம்ம டிஜிட்டலைஸ்டு விஷயமா இருக்கிறதால அவ்வப்போது சாஃப்ட்வேர் அப்ளிகேஷனில் பதிவிடுவதன் மூலமாக ரெகன்சிலியேஷன் மற்றும் மேட்சிங் இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம சரி செய்து கொள்ளலாம். அடுத்து முக்கியமான தேவை என்னன்னா, ஒரு நாலேஜபிள் டாக்ஸ் கன்சல்டன்ட் ஆர் ஆடிட்டர் கட்டாயமா தேவை. ஏன்னா இன்றைய அளவுக்கும் நாம் மாதாந்திர ரிட்டர்ன்களை பதிவிடுவதற்கு மட்டும் டாக்ஸ் கன்சல்டன்ட் ஆடிட்டரை பயன்படுத்தி கொள்கிறோம் என்பதுதான் ஒரு பொதுப்படையான உண்மையாக இருக்கிறது. ஆனால் வரும் காலங்களில் ரிட்டர்ன்கள் என்பது நாம் இன்ஹவுஸ் ஆகவோ அல்லது ஒரு சில பார்ட் டைம் பீப்புளாலோ உங்களால் சரி செய்து கொள்ளக்கூடிய விஷயமாக இருந்தாலும் ஜிஎஸ்டியில் கம்ப்ளையன்ஸ் என்பது குவரிஸ், அவ்வப்போது எழுப்பப்படும் சந்தேகங்கள் அனைத்திற்கும் நாம் பதிலளிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அதனால் கட்டாயமாக வெல் இன்ஃபார்ம்டு நாலேஜபிள் டாக்ஸ் கன்சல்டன்ட் அண்ட் ஆடிட்டரை நீங்கள் என்கேஜ் செய்து வைத்துக் கொள்வதும் உங்களுடைய வியாபாரம் நல்ல முறையில் செயல்பட நீங்கள் மனதில் கொள்ள வேண்டிய சில அம்சங்கள். தேங்க்யூ ஆல். இது உங்கள் எழிலரசன். நாங்கள் ஒர்க்கிங் அக்கௌண்டன்ட்ஸ், பிஸ்னஸ்மேன் மற்றும் ஜாப் சீக்கர்ஸுக்கு ஜிஎஸ்டியில் அவசியமான ஸ்பெஷலைஸ்டு ட்ரைனிங், அவர்கள் வியாபாரம் சார்ந்த ப்ராக்டிக்கல் ரியல் டைம் இஷ்யூஸ், தனித்துவமான ஆன்லைன் ட்ரைனிங் அனைத்தும் எங்களிடம் உள்ளது. நீங்கள் எங்களை இங்கே குறிப்பிட்டுள்ள வெப்சைட், இமெயில் ஐடி அல்லது தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.